நம்ம திருநெல்வேலியில் கிறிஸ்பி ஹென்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க ஹெர்பல்லே ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரைட் சிக்கன்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன தான் மேட்டர் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நாங்களே ரொம்ப ஆர்வமாக இருக்க சாப்பிட்றதுக்கு வாங்க பார்க்கலாம். Deck the halls with boughs of holly, fa la 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 la. 'Tis the season to be jolly. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம திருநெல்வேலியில் வாசி கிரவுண்ட் இருக்குல்ல, பாளையங்கோட்டையில் அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 1 மந்த்து தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ஸ் கூட ஓப்பன் பண்ணது கூட வந்திருந்தாங்க. அது யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே இதோடைய ஷாப்புடைய நேம் என்ன தெரியுமா? மொறு கோழி. இதுதான் இந்த ஷாப்புடைய பேர், கிறிஸ்பி சிக்கன். இங்கே வந்துட்டு இவங்க திருநெல்வேலியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கிடையாது. அப்படின்னா இங்கே கிறிஸ்பி சிக்கனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆமாம், உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்காது இதில். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஸ்கின்னோட தான் வரும். இங்கே வந்து ஸ்கின்னை வந்து லெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கின் இல்லாமல் இருக்கும் ஃப்ரைட் சிக்கனில். அது இப்போ வந்து ஃபேட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபேட்லெஸ். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, எந்த ஒரியும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரிலெஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வந்து முழுக்க சிக்கனில் வந்து ஹெர்பல் யூஸ் பண்ணுறாங்க. என்னடா அது ஹெர்பல் அப்படி என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படி என்ன யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு இன்வைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணுங்கள. கண்டிப்பாக நம்மளுடைய மக்களுக்கும் நமக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி நமக்கு இப்போ நான் ஒரு கஸ்டமர் கூட ஃபீட்பேக் பண்ணியிருந்தாங்க, இன்னும் சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்ஷனில் இருந்தால் வந்திருக்கிறாங்க. இவங்களும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்து வேறு என்ன, அவங்க சாப்பிட்டாச்சு நம்மளும் சாப்பிட்றோங்களா. வாங்க இப்போ நம்மளுடைய டைனிங் போய் உட்காருவோம். சிக்கன் எப்படி இருக்குது, மொறு கோழி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிற நேரத்தில் தான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். சாஃப்ட்னஸ் வந்து நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக மசாலா இருக்கும். இந்த மசாலா வந்து இவங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ப்ராடக்டாக உண்டான மசாலா வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்தெந்த மசாலா எப்படி பண்ணியிருக்கிறாங்க, கீரை வகைகள் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் சரி மேலேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டிலே கூட இது மாதிரி ரெடி பண்ணுவோம். ஸோ கிட்ஸும் வந்தாங்கனாலும் கண்டிப்பாக இதுதான் வந்து ஃபேவரட்டை வந்து கேட்குறாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா ஸ்மைலி. இந்த ஸ்மைலியை வந்து நம்ம வாயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இது வந்து சிக்னேச்சர் சாஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடைய ஃப்ளேவர்னஸ்ஸே அப்படி தான் இருக்கும் போல். எனக்கு அப்படி தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல. சாப்பிட்டு மற்றவங்க உட்காந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும். சம்மந்தமாக அதாவது நம்ம மசாலா சிக்கனை சாப்பிட்றதுக்கும் இந்த ஹெர்பலுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரியுது. அது மட்டும் இல்லை, வீக்லி வந்து ஒன் டே வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி மண்டே டியூஸ்டே வந்தீங்க அப்படின்னா 20 to 30% வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். செவ்வாய்க்கிழமை வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நமக்கு 20% இல்லைனா 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதனால நான் வந்துட்டு அந்த டே தான் வரணுமான்னு இல்லை, மற்ற டேயில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எப்போ வந்தாலுமே நம்ம தான் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ நிறைய மக்கள் நாங்கள் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம், நம்ம தான் பாஸுங்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கன்னு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய மக்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பில்லில் எழுதி கொடுத்துருங்க. நம்ம தான் பஸ்ஸும் பில் எழுதி கொடுத்துருக்காங்க, அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக
வந்துட்டோம். இந்த கார்லிக் சாஸு, இந்த சிக்னேச்சர் சாஸு, இந்த சாஸ் நேம் நான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்காது. அது கன்ஃபார்மாக நம்ம ஊரில் கிடைக்காது. எங்கே நான் வந்து சவுதியில் தான் கிடைக்குமா. இது வந்து இங்கேயும் இவங்களே வந்து மேக் பண்ணுறதுனால இது ஒரு இந்த டேஸ்ட் தெரியுமா, ஒரு டிஃப்ரெண்ட் இது கொடுக்குது, ஃப்ளேவர் கொடுக்குது. இது கொஞ்சம் புளிப்புத்தன்மை லைட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதோடைய தன்மை அப்படிதான். இன்னொரு விஷயம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்லிக் பேஸ்ட் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து மற்ற எதுவும் ஆட் பண்ண மாதிரி இல்லை. அவ்வளோ கார்லிக்காக இருக்குது, சமத்தனமாக இருக்குது. இதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா பர்கர் ஸ்டெப்புக்கு வருவோம். பர்கர் ஸ்பெஷலுங்க. இந்த பர்கர் ஸ்பெஷல் எதனால் வந்து பர்கருக்கு ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து நம்ம நிறைய இதில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ஷர்ட்டுலாம் வந்து எக்ஸல் பார்த்துருப்போம், எக்ஸல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து டபுள் எக்ஸல் சொல்லக்கூடிய இந்த பர்கர் டபுள் லேயர் கொடுத்துருப்பாங்க. இந்த லேயருக்காக தான் இது வந்து இதோடைய ஸ்பெஷல். இது வந்து ஜிஞ்சர் பர்கர்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பர்கர் வந்து இப்படி கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா, இப்படி பிடிச்சி இப்படி கவுதி தான் கிடைக்கிறோமா. ஸோ நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் பர்கர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, பெருசாக இருந்துச்சு. சரி, இந்த பாட்டு முடிஞ்சது. இதோட இதில் காட்டிகிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஹெர்பல் தான் வந்துட்டு அவங்க சிக்கனுடைய மசாலாக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து ஃபுல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பாக உட்காந்து சாப்பிட்ற வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். மேக்ஸிமம் நமக்கு உண்டான அந்த நம்ம தான் பஸ் 10% டிஸ்கவுண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க.